அல்லாஹ் அவனை நம்பியவர்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். வாழ்க்கையில் சில சோதனை வரும், தாங்க முடியாத கஷ்டங்கள் வரும், தாங்க முடியாத ரணங்கள் வரும், ஏற்க முடியாத இழப்புகளும் பிரிவுகளும் வரும். எத்தனையோ நம்மை விட்டும் பிரிந்து செல்லும் சோதனைகளும் ரணங்களும் மன ஆபத்துகளும் மன உளைச்சல்களும் ஏராளமாக ஏற்படும். ஆனால் கடைசியில் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும், உங்களுடைய ஈமான் சரியாக இருந்தால். சஹாபாக்களின் ஈமான் புனிதமானது, அவர்களுடைய ஈமான் தரமானது. அதனால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சானா இல்லையா? எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாங்க? தூங்கிட்டீங்களா? 1000 பேர். மாஷா அல்லாஹ். அவங்கள்ட்ட எத்தனை ஒட்டகம் இருந்துச்சு? 700. மாஷா அல்லாஹ். எத்தனை குதிரை இருந்துச்சு? எத்தனை? 100 அல்லது 200? சரி, 200. 600 கவசங்கள் இருந்துச்சு. பிரம்மாண்டமான ஒரு படை. இத்தனைக்கு எல்லாருமே போர் செய்யக்கூடிய வீரர்கள். முஸ்லிம்கள்கிட்ட எத்தனை பேர் இருந்தாங்க? 313. மாஷா அல்லாஹ். எத்தனை ஒட்டகம் இருந்துச்சு? 1000? சொல்லுங்க. 313 பேருக்கு ஏன் 1000 ஒட்டகம்? குழந்தை. நான் தப்பா சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ். அந்த புள்ள ஆர்வமாக சொல்லுதே, நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு சொல்லுதே, அதுக்கு மேலே என்ன வேணும்? முஸ்லிம்களிடத்தில் 70 ஒட்டகம் இருந்துச்சு. எத்தனை குதிரை இருந்துச்சு? 2 குதிரை இருந்துச்சு. மிக்தாத் ரலியல்லாஹு ஒன்று, ஜுபைர் ரலியல்லாஹு ஒன்று, மொத்தம் 2 குதிரை தான். எதிரிகளிடத்தில் ஆள் பலம் இருந்தது, ஆயுத பலம் இருந்தது, அசுர பலமாய் நின்றார்கள். முஸ்லிம்களிடத்தில் ஆள் பலமும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை. இத்தனைக்கு இவங்க எல்லாருமே விவசாயிகள். எதிரிகளிடத்தில் எல்லாம் இருந்தது, ஆனால் முஸ்லிம்களிடத்தில் எதிரிகளிடத்தில் இல்லாத ஈமான் நிரம்ப இருந்தது. அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிம்மதியான ஒரு வெற்றியை கொடுத்தான். முஸ்லிம்களிடத்தில் எதுவும் இல்லாவிட்டாலும் ஈமான் இருந்ததுனாலே அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தானா இல்லையா? அது மாதிரி நம்முடைய ஈமான் தரமா இருந்தா நம்ம எப்படியாப்பட்ட ஆளுண்டு தேவையில்லை. நம்ம பணக்காரனா இருக்கலாம், நம்ம வெள்ளைய கருப்பா இருக்கலாம், யாரா வேண்டாலும் இருக்கலாம். நம்முடைய ஈமான் தரம் என்றால், நம்முடைய ஈமான் புனிதம் என்றால், நம்முடைய ஈமான் சரியானது என்றால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி கடைசியாய் வந்து நிற்கும். அது எப்படியாப்பட்ட சோதனையாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட சூழ்ச்சிகளாக இருக்கட்டும்,